இது சமைக்கிறதா அது சமைக்கிறதான்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் நேற்று காய்கறிக்கு கடைக்கு போயிட்டு இருக்க எல்லா காய்கறியும் பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஆனால் மார்னிங் எழுந்ததே லேட்டுன்றதுனால ஏதாச்சும் ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி பண்ணிடுவோமான்னு தோணுச்சு. ஆனால் என் ஆளுக்கு வெரைட்டி ரைஸே பிடிக்காது. மனசாட்சியே இல்லாமல் கொடுத்து அனுப்பின சாப்பாடை அப்படியே எடுத்துகிட்டு வந்து என்கிட்டயே கொடுத்துருவாங்க. அதனால இன்னைக்கு ஒரு ஒன் பாட் ரைஸுக்கு பதிலாக ஒரு ஒன் பாட் குழம்பு வைப்போமே அப்படின்னு சொல்லி என் அறிவுக்கு தோணுதுனால இதையே இன்னைக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிளான் என்னமோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு இட்லி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும்னு தோணுதுனால எனக்கு இட்லியும் எங்கள் ஆளுக்கு ரைஸும் மாத்திரம் வச்சு அவங்கள அப்படியே ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி கிளப்பியாச்சு. அப்புறம் உள்ளே வந்து பார்க்குறேன், கிச்சன் கேவலத்தின் உச்சமாக இருந்தது. தினைக்கும் தான் க்ளீன் பண்ணுறோம். ஆனால் எப்படி தான் இங்கிட்டு இருந்து வருதுன்னு தெரியல. சாமான் மட்டும் வந்துட்டே இருக்கும். தொலைக்க என்னமோ அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துட்டே இருக்கே அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் என் தலையில் கொஞ்சம் எண்ணெயை வைப்போம், பல வருஷம் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ரெண்டுத்தையும் கலந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லா எண்ணெயும் தலையில் பூசிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பிரைடு மாதிரி சீனை போட்டுட்டு கிடந்தேன்.